80களின் கே பாக்யராஜ், 90களின் எஸ்.ஜே. சூர்யா, 2Kகளின் தனுஷ் ஆகியோரின் கலவையாக காட்சிக்கேற்ற நடிப்பை முகபாவனைகளில் வெளிப்படுத்தி இளைய தலைமுறை திரை ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கிறார் ஜென்சி நடிகர் பிரதீப் ரங்கநாதன். இந்த தீபாவளிக்கு வெளியான டியூட், பைசன், டீசல், கம்பி கற்ற கதை ஆகிய படங்களில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் வெளியான முதல் நாளிலேயே முன்னணி நாயகர்களின் படங்களுக்கு இணையான வசூலை உலகம் முழுவதும் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டியூட் திரைப்படம் கலகலப்பாக செல்வதால் முதல் நாளில் 22 கோடி ரூபாயை அள்ளியிருப்பதாக தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள திரையரங்குகளில் 16வது நாளிலும் ஆதிக்கம் செலுத்தும் காந்தாராவுக்கு இணையாக டியூட் படத்தின் டிக்கெட் முன்பதிவுகள் அதிகரித்திருப்பதாக திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பிரதீப் ரங்கநாதனுக்கு தெலுங்கிலும் கணிசமாக ரசிகர்கள் இருப்பதால் அங்கும் அவரது படத்தின் வசூல் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியான துருவ் விக்ரமின் பைசன் திரைப்படம் பாராட்டுக்களை பெற்றாலும் சாதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இருசாதி மக்களிடையே 30 வருடங்களாக இருந்து வரும் ஒரு வகை பதற்றத்தை தணித்து அமைதியை உருவாக்கும் விதமாக நடுநிலையுடன் படம் உருவாக்கப்பட்டுள்ளதாக சினிமா விமர்சகர்கள் பைசன் படத்தை பாராட்டினர். ஆனால் அந்த இருசாதி தரப்பில் இருந்தும் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு எதிராக ஒரு சிலர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். படத்தில் லால் நடித்துள்ள கந்தசாமி கதாபாத்திரம் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட வெங்கடேச பண்ணையாரையும், அமீர் நடித்துள்ள பாண்டியராஜா கதாபாத்திரம் வீட்டுக்குள் பூட்டி வெட்டி கொல்லப்பட்ட பசுபதி பாண்டியனையும் வைத்து காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தென் மாவட்டங்களில் ஒரு 2 சமூகத்தாருக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு. இந்த பகை யார் தொடங்கினாங்கன்னு தெரியாது, என்ன காரணத்துக்காக தொடங்கினாங்கன்னு தெரியாது. இந்த பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும். இந்த படத்துல நாயகன் ஒரு வசனம் பேசுவான், நான் பிறப்பதற்கு முன்னாடியே, எங்க அப்பாவான நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உங்க அப்பா தாத்தா என்னுடைய தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பகை இருக்கு. ஆனா எனக்கு இந்த பகைக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனா எம்எல்ஏயும் இந்த பகை விழுந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து நான் எப்ப வெளியே வர்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வியை தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் என்கிட்ட சொன்னார். இப்படி ஒரு பகை இருக்கு சார், இந்த பகையை தீர்க்கிறதுக்கு நான் ஒரு படம் பண்றேன். என்னுடைய நோக்கம் அதுவாக இருக்கு. பகையை இன்னும் தூண்ட என்னுடைய நோக்கம் இல்லை, பகையை தீர்க்கணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமாக இருக்கு. அதுக்கு உங்களுடைய உதவி வேணும். இந்த கேரக்டர்னு பேரை சொல்லி தான் என்கிட்ட சொன்னார். நடிகர் அமீர் இது உண்மை சம்பவம் என்று கூறினாலும் பைசன் படக்குழுவினரோ இது கபடி வீரர் மணத்தி கணேசனை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட கற்பனை கதை என்றும் யாரையும் குறிப்பிடவில்லை என்றும் மறுத்திருக்கிறார்கள். ஹரிஷ் கல்யாணின் டீசல் படமும் புதிய கதைக்களத்துடன் விறுவிறுப்பான திரைக்கதையுடன் நகர்வதாக சொல்லப்படுவதால் அதனை பார்க்கவும் திரையரங்கில் ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் இப்பத்தான் தீபாவளி சினிமா ரேஸ் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.